பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. கட்ச் பகுதியில் ராஜாராவ் பர்மல் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது என்று சொன்னீர்கள். சிறிய பகுதியின் தலைவரான அவர் எப்படி தாயே ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டார்? அங்கும் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியையே கையாண்டார்கள். பிரிட்டிஷார் தாங்கள் நேரடியாக ஆட்சி செய்தால் மக்களின் எதிர்ப்புக்கு உள்ளாவோம் என்று நினைத்தார்கள். அதனால் ராவ் பர்மலை பதவி நீக்கம் செய்து அவனது மகனான இளவயது பாலகன் தேஷாலை பதவியில் அமர்த்தி தங்கள் ஆட்சியை நடத்தினார்கள். மகாராஜாதிராஜ மிர்சா மகாராவ் பர்மல்ஜி என்ற பெயருடன் கட்ச் மக்களின் ஆதரவுடன் அரியணை ஏறினான் ராவ் பர்மல். ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்தவன். கட்ச் ஆட்சியாளன் 3ஆம் ராயதனும் பாதுகாப்பு ஆட்சியாளனான ஃபதே முகம்மதும் 1813 இறந்து போனார்கள். அதன்பின் அடுத்து யாரை நியமிப்பது என்ற பிரச்சனை எழுந்தது. ராயதனுக்கு நேரடி வாரிசு இல்லாததால் அவனது சகோதரன் மகன் 11 வயது லதும்பாவை ஆட்சிக்கு கொண்டு வர முயன்றார்கள். ஆனால் ஃபதே முகம்மதுக்கு பின் பாதுகாப்பு ஆட்சியாளர்களாக வந்த ஹுசேன் மியா, இப்ராஹிம் மியா ஆகியோர் மான்சிங் என்ற இளைஞனை ஆட்சியாளராக ஆக்க முயன்றார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடன் சமரச பேச்சு நடத்தி மான்சிங்கை வாரிசாக நிறுவ முயன்றார்கள். 1814 மகாராஜாதிராஜ மிர்சா மகாராவ் பர்மல்ஜி என்ற பெயருடன் கட்ச் மாகாணத்தின் அரியணையில் ஏறினான் மான்சிங். அப்போது புஜ் நகரம்தான் கட்ச் பகுதியின் தலைநகராக இருந்தது. பிரிட்டிஷ் கம்பெனி அரசின் பிரதிநிதி கேப்டன் மேக் முர்டோ மோர்வியில் இருந்து புஜ் நகருக்கு வந்து ஹுசேன் மியானிடம் சில கோரிக்கைகளை வைத்தான். கம்பெனியாரின் வர்த்தகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அரபிக்கடல் பகுதியில் உலவும் கடற்கொள்ளையர்களும் வாகாடு பகுதி கொள்ளையர்களும் இருக்கிறார்கள் என்று கூறி அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றான். ஆனால் அது ராவ் பர்மலால் நிராகரிக்கப்பட்டது. கட்ச் நிர்வாகத்தை முழுவதுமாக ராவ் பர்மல் ஏற்றான். ஹுசேன் மியா நிர்வாகப் பணியில் இருந்து மட்டும் ஓய்வு பெற்றான். கட்ச் படையை வலுவாக்க முயன்றான் ராவ் பர்மல். அரேபியர்கள் ஆப்பிரிக்க வீரர்களின் பங்களிப்பில் படை பெரிதானது. அதனால் கம்பெனி ஆட்சியாளர்களுடன் உரசலும் தொடர்ந்தது. கட்ச் ராஜ்யத்தின் படைப்பிரிவு வலுவடைவதை விரும்பாத கம்பெனி ஆட்சி அவ்வப்போது அச்சுறுத்தியும் வந்தது. அதை புறந்தள்ளினான் ராவ் பர்மல். 1815 டிசம்பரில் 4000 வீரர்கள் கொண்ட பிரிட்டிஷ் படை படோதா ராஜ்யத்தின் கெய்க்வாட் படைகளுடன் இணைந்து கட்ச் பகுதியை நோக்கி முன்னேறியது. அஞ்சார் பகுதியில் அப்படையினர் முகாமிட்டார்கள். அதனை ஆக்கிரமிக்க பிரிட்டிஷாரை அனுமதிக்காத கட்ச் நிர்வாகம் போருக்கு இறங்கியது. ஆனால் மறுநாளே அஞ்சார் கோட்டையை பிடித்த பிரிட்டிஷ் துருப்புகள் தொடர்ந்து துனா துறைமுகத்தையும் கைப்பற்றியது. முந்த்ரா பகுதியின் பொறுப்பாளன் முகம்மது சோட்டா பிரிட்டிஷாருடன் சமரசம் செய்து கொண்டான். அடுத்து புஜ் பகுதியை பிரிட்டிஷ் படையினர் முற்றுகையிட்டார்கள். வேறு வழியின்றி ராவ் பர்மல் அவர்களுக்கு அடிபணிந்தான். பிரிட்டிஷ் கேப்டன் மேக் முர்டோ புஜ் பகுதியின் பிரிட்டிஷ் ரெசிடென்டாக நியமிக்கப்பட்டான். அதன் பின் கட்ச்
கம்பெனியாரின் களமானது. ராவ் பர்மலுக்கும் மேக் முர்டோவுக்கும் இடையே உரசலும் அதிகமானது. அந்த நேரத்தில்தான் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலகமும் வெடித்தது. சொல்லப்போனால் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கலகம் அது. அதன் பின் 3 ஆண்டுகளில், அதாவது 1819 கட்ச் பகுதியில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த புரட்சி குழுவின் எழுச்சியை எதனாலும் தணிக்க முடியவில்லை. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.